Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா BSc Accident and Emergency Care Technology கோர்ஸ் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிள் என்ன, ஸ்கோப் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். and அதுக்கு முன்னாடி நீங்க இப்ப தான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Okay, first நம்ம accident and emergency care என்னன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த பேஷண்ட்க்கு என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் தரணும், ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணும், and then பார்த்தீங்கன்னா அந்த எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ்ல எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறத கத்துக்கிறதாங்க அந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்க 12th 50% மேல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிக்கணும். முக்கியமா உங்க சப்ஜெக்ட்ல பயாலஜி ஆர் பியூர் சயின்ஸ் நீங்க எடுத்து படிச்சிருக்கணும். அண்ட் இந்த கோர்ஸ்க்கான டியூரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க 3 years எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும், 1 year இன்டர்ன்ஷிப் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டலா 4 years எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுல உங்களுக்கு பிராக்டிகல் செக்ஷன் அண்ட் தியரிட்டிக்கல் செக்ஷன் ரெண்டுமே வரும். இந்த கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க 12th முடிச்சதுமே டிஎன் பாராமெடிக்கல் கவுன்சிலிங்ல அப்ளை பண்ணணும். அண்ட் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜ் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் கண்டிப்பா 180 இருந்தால் மட்டும் தாங்க எலிஜிபிள் ஆகும். அதர்வைஸ் நீங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்க முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ்ல ஜாயின் பண்ணி படிக்கலாம். பட் கவுன்சிலிங்ல உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் ரொம்பவே கம்மியா இருக்கும். சொல்ல போனா இயர்க்கே 10,000 தாங்க ஆகும். ஒருவேளை உங்களுக்கு பிரைவேட் காலேஜ் கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கு ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்குமே இருக்கலாம். அண்ட் இந்த ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி கோர்ஸ்ல என்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் நீங்க மெயினா எடுத்து படிக்க போறீங்க அப்படின்னா பேத்தாலஜி, சோசியாலஜி அந்த மாதிரி பேஷன் கேர் எடுத்து படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் எய்ட் எப்படி பண்ணணுங்கிறத படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட் ஆப்ரேட்டிங் பத்தி படிப்பீங்க. ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு வரும். இந்த கோர்ஸ் எடுத்து படிச்ச வேல்யூ இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்குங்க. எல்லா ஹாஸ்பிட்டலுமே எமர்ஜென்சி வார்டு இருக்கும், ஐசியூ வார்டு இருக்கும். அதுல நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அதுல உங்களுக்கான வேல்யூ ரொம்ப அதிகமா இருக்கும். பிகாஸ் 24/7 நீங்க ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். முக்கியமா ஆக்சிடென்ட்ஸ்ல எப்ப நடக்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க தான் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்க போறீங்க. ஸோ டாக்டர்ஸ் வந்து பாக்குறதுக்கு முன்னாடியே நீங்க பேஷண்ட் தேவையான ஃபர்ஸ்ட் எய்ட்ல இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இதனால பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ்க்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாவே இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கோர்ஸ் படிக்கிறனால ஸ்கோப் ரொம்ப அதிகமா இருக்கும். சொல்ல போனா பிரைவேட் அண்ட் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் நீங்க ஒர்க் பண்ண முடியும். கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நீங்க ஃபாரின்ல ஒர்க் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாவே இருக்கு. அண்ட் உங்க எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து பாத்தீங்கன்னா சேலரி ரொம்ப ஹையஸ்ட் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ நீங்க 12th முடிச்சுட்டு ஒரு பெஸ்ட் மெடிக்கல் கோர்ஸ் பாக்குறீங்க, அதுவும் இல்லாம யூஸ்ஃபுல்லா இருக்கணும், நமக்கு ஜாப் வேகன்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஆக்சிடென்ட் எமர்ஜென்சி கேர் டெக்னாலஜி எடுத்து படிக்கலாம். ஸோ யாரெல்லாம் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் அட்மிஷன் பாக்குறீங்க, சேம் டைம் உங்களுடைய கட் ஆஃப் நீங்க எடுக்க ஒரு காலேஜ்க்கு வந்துட்டு எலிஜிபிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. ஸோ நீங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பெஸ்ட் மெடிக்கல் காலேஜ் ஜாயின் பண்ணி படிக்கணும், உங்களுக்கு ஃபீஸ் கட் ஆஃப் டவுட் இருக்கு, ஆர் உங்களுடைய கட் ஆஃப் நீங்க எடுக்க போற காலேஜுக்கு எலிஜிபிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா எங்களுக்கு கால் பண்ணுங்க. அண்ட் இது மாதிரி கோர்ஸ் அண்ட் காலேஜ் பத்தின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனல்ல பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.